நான் இப்ப விடுதலை 2 படம் பார்த்துட்டேன். செம்மையா இருக்கு, பயங்கரமா இருக்கு. ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஆக்டிங்லாம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருக்காங்க. வெற்றிமாறன் சார் படம்னாலே வந்து எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு படமாவே இருக்கும். ஸோ இந்த படமும் அப்படிதான் வந்து சூப்பரா வந்து குடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப புடிச்ச மாதிரி தான். நம்ம குடுக்குற காசுக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் இந்த படம். ஸோ எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. ப்ரோ வெற்றிமாறன் அவரு லிஸ்ட்லயே சேர்க்கூடாது. அவர் வேற லெவல் லெஜண்ட் ப்ரோ. ஆடுகளம் வந்து பண்ணாரு. ஆடுகளம் பண்ணும்போது என்ன பண்ணாரு, அங்க இருந்து ஒரு வருஷம் ஃபீல்டு ஒர்க் பண்ணாரு. ஃபீல்டு ஒர்க்னா ஷூட்டிங் எடுக்கல. ஒரு வருஷம் கோழிக்கு தீனி போட்டுட்டு கோழிக்கு சாப்பாடு வச்சுன்னு கோழி சண்டை எப்படி விடுவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க, அது எல்லாமே கூடவே இருந்து கூண்டுல இருந்து ஒர்க் பண்ணி பெருக்கி கிருக்கி அந்த உள்ள இறங்கி அதோடைய கதையை எடுத்து அவரு ஒரிஜினாலிட்டியா பண்ணியிருக்காரு. பார்ட் 1ல பாத்தீங்கன்னா சூரிக்கு வந்து மெயின் ரோல் கொடுத்துருப்பாங்க. அவருக்கு லவ் சீன்ஸ் இருக்கிற மாதிரி, ஆக்ஷன் இருக்கிற மாதிரி, அவருக்கு வந்து அவரோட கதையை படுத்தி சொல்லியிருப்பாங்க. பார்ட் 2ல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட லைஃப் ஸ்டோரியை பத்தி சொல்லியிருப்பாங்க. அவர் எந்த மாதிரிலாம் அந்த போலீஸ் வந்து எதனால வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, அப்புறம் வந்து அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படிதான் இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் காமிச்சிருக்காங்க. மஞ்சு வாரியரை லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்றது, அப்புறம் அவங்களோட ஃபேமிலி, அப்புறமா வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனியா சாங், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ முன்னாடி ஜென்ரேஷன்ல எது உண்மையா நடந்ததோ அதை வந்து இப்ப எடுத்து காட்டுறது. இந்த ஜாதி மதம் வேதன்ட்டு வருது பாத்தீங்களா, அதெல்லாம் இப்போ இதுல காட்டுறாங்க. ரொம்ப ஜாதிலாம் ஓப்பனா சொல்றேன், சென்னை சைடு ஜாதி கிடையாது. ஊர் சைடில் ஜாதி பார்த்தீங்கன்னா அது ஊரோடய வச்சுட்டு சென்னைக்கு வாங்க. சென்னையில் எந்த ஜாதியும் எல்லாமே தாயா புள்ளியா பார்க்குறோம். யார் ரத்தத்தை இன்னொரு ஜாதிக்காரன் ஏற்றுறான், அவன் ரத்தத்தை எனக்கு ஏற்றுறான். ஓகேங்களா? ரத்தம் மட்டும் வேணுன்றீங்க, சாப்பாடும் தண்ணி மரியாதை மட்டும் ஜாதியை பார்க்குறீங்க. நியாயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சூரிய அவர்கள் வந்து ஹெல்ப் பண்றாரு விஜய் சேதுபதிக்கு. ஆமா, விஜய் சேதுபதி கூட கனெக்ட் ஆயிடுறாரு. ஆமா. இப்ப பார்ட் 1 விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னாக்கா ரோல் கம்மியா கொடுத்துருப்பாங்க. பார்ட் 2 எப்படி இருக்கு? இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க விஜய் சேதுபதியோட ஸ்டோரி சொல்ற மாதிரி தான் இருக்கு. சூரி வந்து ஒரு சில இடங்கள்ல வருவாரு. ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த மக்களை காப்பாத்த ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சூரியையும் காமிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதியை தான் முழுசா காமிச்சிருக்காங்க. அவரோட லைஃப்ல என்ன நடக்குது, இந்த மக்களுக்கு என்னதான் ஆச்சு, என்னதான் ப்ராப்ளம் அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. மஞ்சு வாரியர் வந்து பயங்கரமா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து சேர்ந்து அந்த மக்களை காப்பாத்துறதுக்கு எந்த அளவுக்கு போராடுறாங்க அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்காங்க. மஞ்சு வாரியர், விஜய் சேதுபதி, சூரி, அப்புறம் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க பேர்லாம் எனக்கு சரியா தெரியல, ஆனா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வட சென்னையும் ஒரு அண்ணன் ஒருத்தர் ரவுடி ஒருத்தர், அவருடைய உண்மை கதை. வெற்றிமாறன் ஜெயிலுக்கு போனது இல்லை, ஜெயிலு உள்ள எப்படி இருக்கும்லாம் தெரியாது. ஜெயிலு உள்ள எனி டைம் போறாங்க பாருங்க, அவங்கக்கிட்ட போய் அவங்கக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு அப்படி பண்ணி அவங்களுடைய மைண்டை வாடகை எடுத்து அதை கதையாக்கி அவர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அதை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு கதை எழுதிக்கலாம், இன்னொருத்தர் சொல்ற கதையை வச்சு அதை செதுக்க வந்து ரொம்ப 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 கஷ்டம். ஓகேங்களா? வேற லெவல்ல எடுத்திருக்காரு. இதுக்கப்புறமும் படங்களை வேற லெவல்ல எடுத்து கொடுப்பாரு மக்களுக்கு. ஒரு நல்ல விஜய் சேதுபதி வந்து அந்த ஃபைட்டு காட்டு உள்ள ஒரு ஃபைட் பண்ணுவார், சோழ காடு உள்ள. அந்த ஃபைட்டு வந்து வேற லெவல்ல இருக்கும். அதுல பண்ணிட்டு லாஸ்டா அந்த வெறிதனமா கத்துவாரு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல ப்ரோ, கொஞ்சம் தொண்டை ஃபால்ட்டு, அதெல்லாம் கத்த மாட்டேன். இதுவும் உண்மை கதை தான் ப்ரோ. உண்மை நடந்த கதையை அப்படியே எடுத்திருக்காரு. ஏன்னா அவர் எடுக்கிற கதை எல்லாமே உண்மையா நடக்கிறத அப்படியே தான் எடுக்கிறாரு. கண்டி தனியா மைண்ட்ல யோசிச்சு எந்த கதையும் எடுக்கல ப்ரோ. போலீஸ்ல நல்ல விதமா இருக்காங்க, கெட்ட விதமா இருக்காங்க. அதுக்குன்னு எல்லா போலீஸும் நம்ம கெட்டவங்களாம் பார்க்க கூடாது, எல்லா போலீஸும் நல்லவங்களையும் பார்க்க கூடாது. எல்லாமே பொதுவா பார்க்கணும். ஏன்னா ஒருத்தர் தப்பு பண்ற படத்தை பாருங்க, பார்த்துட்டு ஓப்பனா என்ன நடந்ததோ என்ன இருக்கோ அதுல வந்து நிறைய உண்மை விஷயங்கள்